இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு உணர்த்தும் பாடங்கள் என்ன? முதலாவதாக, எல்லா நேரங்களிலும் கடவுளுக்கு முன்பாக தாழ்மையுடனும் நன்றியுடனும் இருங்கள். சிறியது என்பதே பெரியது. தாவீது யூதர்களின் சிறந்த அரசராக உயர்த்தப்பட்டார். அவருடைய வம்சம் பூமியின் எல்லா மூலைகளிலும் உள்ள யூதர்கள் மற்றும் பிற இனத்தவர் மீது ஆட்சி செய்கிறது. இன்று தாவீது ஒரு சிறிய இடையற்குல சிறுவனைப் போல ஆண்டவருக்கு முன்பாக நின்று தான் அவருடைய பணியாளன் என்றும் கடவுளின் பராமரிப்பிற்காக நன்றி உள்ளவன் என்றும் அறிவிக்கிறார். நீங்களே கடவுளாக நடிக்காதீர்கள், அவர் உங்களில் செயல்பட அனுமதியுங்கள். தாவீதை போல இருங்கள், உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். இரண்டாவது சிந்தனை, உங்கள் குடும்பம், சமூகம், நாடு மற்றும் உலகிற்கு ஒளியாக இருங்கள். உலகத்தின் ஒளியான இயேசு நம்மிடம் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் முழுமையாக ஒளியூட்டப்படுகிறது. அப்பொழுது நாம் இனி இருள், பாவம் மற்றும் அநீதியில் இருக்கவே மாட்டோம். கடவுள் நமக்குள்ளேயே இருப்பதால் நமக்குள்ளேயே ஒரு பற்றி எரியும் அன்பு இருக்கும். அந்த அன்பு நம்முடைய அயலாரிடமும் பரவும். கிறிஸ்துவின் அன்பு, கருணை, இரக்கம் மற்றும் மன்னிப்பின் ஒளியை நாம் பெற்று அதை நம்மை சுற்றிலும் பரப்புவதே நம்முடைய கடமையாகும். மூன்றாவதாக, அவரில் செல்வராக இருப்பதற்காக ஆவிக்குரிய வறுமையை கொண்டிருங்கள். நம்முடைய ஆவிகள் அவருடைய அன்பு மற்றும் உண்மையின் உயிருள்ள வார்த்தைகளுக்காக ஏங்கும் பொழுது நம்மிடம் ஞானம் குறைவாக இருந்தாலும் இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். தாவீது அரசரிடம் காணப்பட்ட ஆவிக்குரிய வறுமையையே இயேசு விரும்புகிறார். நாம் அவருடைய ஆவிக்குரிய கொள்கையை கடைபிடிக்காவிட்டால் அநீதியான செல்வத்தை குவித்தாலும் நீதியின் ஆண்டவருக்கு முன்பாக நாம் என்றும் பாவிகளாகவும் ஏழைகளுமாக தான் இருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நான்காவதாக, கடவுளின் ஞானம் என்ற வரத்திற்காக ஜெபியுங்கள். இந்த உலகின் ஞானத்திற்கு இரையாகி விடாதீர்கள். நாம் வெறும் கிறிஸ்தவ துன்புறுத்தல்கள் மட்டுமல்ல, அதைவிட இருண்ட காலங்களில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் வார்த்தைகள் கூட கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களால் தங்கள் சொந்த பொருளாதார மற்றும் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் எதை கேட்கிறோம், யாரிடமிருந்து கேட்கிறோம் என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும். நம்முடைய மனதிலும் ஆன்மாவிலும் நாம் எதை விதைக்கிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கை தோட்டத்தில் செடிகளாக முளைக்கும். அன்பு, அக்கறை, நீதி மற்றும் நேர்மை, அயலாரிடம் பகிர்ந்து கொள்வது போன்ற நேர்மறையான நன்னெறி பழக்கங்களால் நம்முடைய தோட்டத்தை நாம் அழகுபடுத்தும் பொழுது கடவுள் நம்முடைய தோட்டத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் அவர் உங்களுக்கு நிறைவான ஆசீரை அளிப்பார். எதிர்மறை எண்ணங்கள், பயனற்ற சமூக மற்றும் மத சட்டங்கள் மற்றும் ஒழுக்கத்தை கெடுக்கும் பொய்கள் போன்ற களை விதைகளை நாம் சேகரித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய தோட்டம் பசுமையாக தோன்றினாலும் அது களைகளால் நிறைந்தும் ஒழுங்கற்றதாகவும் சிக்கலாகவும் இருக்கும். அப்பொழுது நம்மிடம் இருப்பது பயனற்றதாகி நம்மிடம் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே படைப்பாளருக்கு முன்பாக அதிகம் என்பது குறைவு என்றே பொருள்படும். ஆகவே இந்த 4 கருத்துகளையும் தொடர்ந்து சிந்தியுங்கள். முக்கியமாக, கடவுளுக்கு முன்பாக தாழ்மையுடன் நன்றியுடன் இருந்து, உலகிற்கு ஒளியாக இருந்து, ஆவிக்குரிய வறுமையை கொண்டு கடவுளுடைய ஞானத்திற்காக